வெல்கம் டு மேக்ஸிமஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணி இன்டெகிரல் இ பவர் ஏஎக்ஸ் சைன் பிஎக்ஸ் டிஎக்ஸை எப்படி சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இதை ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ பேசிக் டிஃப்ரென்ஷியேஷன் இன்டெகிரேஷன் இந்த சம்முக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இன்டெகிரல் ஆஃப் இ பவர் ஏஎக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் இ பவர் ஏஎக்ஸ் பை ஏ. அதே மாதிரி டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் sin bx cos bx b. Differentiation of cos bx, okay, equal to minus b sin bx. So next முக்கியமான விஷயம் என்னன்னா, so இந்த ப்ராப்ளம் நம்ம I ன்னு டினோட் பண்ணிக்கணும். ஓகே, I equal to integral e power ax sin bx dx. ஸோ ஐனா ஒன்றும் இல்லை, இன்டெகிரேஷனு ஐ ஸ்டார்ட்டாக இருந்தாலும் நான் ஐன்னு அதை டினோட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இன்டெகிரேஷன் லெட்டர் வந்து ஐயில் ஸ்டார்ட்டாக நான் ஐன்னு டினோட் பண்ணியிருக்கேன். எதுக்கு நம்ம இது வந்து ஐன்னு டினோட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ப்ராப்ளம் நம்ம ஸ்டார்ட் பண்ணி சால்வ் பண்ணோம் அப்படின்னா லூப் மோடில் போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த ஐன்னு நம்ம இதை டினோட் பண்ணணும். இந்த ஐயை யூஸ் பண்ணி தான் இந்த சம்முக்கு ஒரு ஆன்சரே நம்ம கொண்டு வர முடியும். இல்லைனா அது மட்டும் லூப் மோடில் கண்டினியூ ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இந்த ஃபார்முலாவோட இந்த ஐன்னு நம்ம டினோட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஐன்னு டினோட் பண்ணலன்னா உங்களுக்கு ஆன்சர் வரவே வராது. ஒரு லூப் மோடில் டிஃபரன்ஷியேட் பண்ணால் இன்னொரு டேர்ம் வரும், இன்டெகிரேட் பண்ணால் இன்னொரு டேர்ம் வரும், மாற்றி மாற்றி இன்டெகிரேட் பண்ணிகிட்டே போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஐன்னு டினோட் பண்ணுறது மஸ்ட் இந்த ப்ராப்ளம். அது எந்த லூப் மோடில் வருதுன்றது சம் சால்வ் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ இது இ பவர் ஏஎக்ஸ்ன்றது எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன், சைன் பிஎக்ஸ்ன்றது ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன். ஸோ நம்ம ஹைலைட் படி ஐஎல் ஏ டி. ஸோ இன்வர்ஸ் லாகர்தமிக் அல்ஜிப்ரிக் ட்ரிக்னாமெட்ரிக் எக்ஸ்போனென்ஷியல். ஃபர்ஸ்ட் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் தான் வருது, அதுக்கப்புறம் தான் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனே போகுது. அப்போ நம்ம ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் தான் நம்ம சூஸ் பண்ணணும். யூ ஈக்குவல் டு ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன். இங்கே ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் வந்து என்னது? சைன் பிஎக்ஸ். இப்போ யூ ஈக்குவல் டு சைன் பிஎக்ஸ். யூ ஈக்குவல் டு சைன் பிஎக்ஸ். இப்போ மீதி இருக்க டேர்ம் என்ன? டிவி. டிவி ஈக்குவல் டு இ பவர் ஏஎக்ஸ் டிஎக்ஸ். இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. du equal to sin bx டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன ஆகும்? b cos bx. இங்க du by dx இருக்கும், இந்த சைடு வந்து dx மாறிடும். இதை இன்டகிரேட் பண்ணீங்கன்னா dv இன்டகிரேட் பண்ணா v. e பவர் ax இன்டகிரேட் பண்ணீங்கன்னா e பவர் ax by e. ஓகே, e பவர் ax by e. ஸோ ரெண்டு சைடு இன்டகிரேட் அப்ளை பண்ணி இன்டகிரேட் பண்ணும். ஸோ இப்போ ஃபார்முலா என்ன? இன்டகரல் u dv equal to uv minus integral vdu. ஓகே, ஸோ இப்போ அப்ளை பண்ணுங்க. I equal to u பார்த்தீங்கன்னா sin bx. ஓகே, v வந்து e பவர் ax by a மைனஸ் இன்டகரல் v ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா e பவர் ax. இந்த ஏன்றது கான்ஸ்டன்ட், அதனால நான் வெளில எடுத்துட்டேன். இங்கே இன்டகிரேஷன்ல ஏ உள்ள கான்ஸ்டன்ட் இருக்கிறதுனால அதை இன்டகிரேட் பண்ண போறது கிடையாது, நான் வெளில எடுத்துறேன். மல்டிபிளேஷன் இருக்கிறதுனால இ பவர் ஏஎக்ஸ் பை ஏவை அந்த ஏவை என்ன பண்ணிடுறேன்? இன்டகிரேஷன் விட்டு வெளில எடுத்துறேன். இப்போ டியூ என்ன வருது? பி. ஸோ ஒன்ஸ் அகைன் பி கான்ஸ்டன்ட், மீதி இருக்க டேர்ம் என்ன? காஸ் பிஎக்ஸ் டிஎக்ஸ். இப்போ திரும்ப பாருங்க, இப்போ இன்டகரல் இ பவர் ஏஎக்ஸ் காஸ் பிஎக்ஸ் வந்துருக்கு. திரும்ப நம்ம இதை இன்டகிரேட் பண்ணணும். எப்படி இன்டகிரேட் பண்ணணும்? ஒன்ஸ் அகைன் நம்ம இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் போடணும். ஸோ இங்கே இது எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன், இது ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன். இது எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன், இது ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன். ஸோ இப்போ ஹைலைட் படி ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ u ஈக்குவல் டு காஸ் பிஎக்ஸ். இப்போ du என்ன வரும்? மைனஸ் பி சைன் பிஎக்ஸ் டிஎக்ஸ். ஏன்னா காஸ் பிஎக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா அது மைனஸ் பி சைன் பிஎக்ஸ், இந்த டிஎக்ஸ் இந்த சைடு வந்துடும். இப்போ டிவின்றது என்ன? மீதி இருக்க டேர்ம் இ பவர் ஏஎக்ஸ் டிஎக்ஸ். இப்போ இ பவர் ஏஎக்ஸ் டிஎக்ஸ். இப்போ வி ஈக்குவல் டு இதை இன்டகிரேட் பண்ணா ஆகும். இதை இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா வி ஈக்குவல் டு இ பவர் ஏஎக்ஸ் பை ஏ. இப்போ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ ஐ ஈக்குவல் டு, ஓகே,
ஸோ இந்த டேர்ம்ல நம்ம ஒண்ணுமே பண்ணவே இல்லை. இ பவர் ஏஎக்ஸ் பை ஏ சைன் பிஎக்ஸ் மைனஸ் பி இங்கே தான் இன்டகிரேஷன் பண்றோம். அப்போ இந்த டேர்ம்ஸ் அப்படியே தான் வரும். ஸோ இ பவர் ஏ எக்ஸ் பை ஏ சைன் பிஎக்ஸ் மைனஸ் பி பை ஏ. ஸோ இந்த டேர்ம் அப்படியே இருக்கும். ஸோ இங்கே என்ன பண்ணணும், இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். யூவி யூன்றது காஸ் பிஎக்ஸ் இ பவர் ஏஎக்ஸ் பை ஏ வின்றது. அப்போ வியை ஃபர்ஸ்ட் எழுதுறேன், இ பவர் ஏஎக்ஸ் பை ஏ காஸ் பிஎக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் மைனஸ் இன்டகிரல் வியோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வி வந்து வியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இ பவர் ஏஎக்ஸ் பை ஏ, அது கான்ஸ்டன்ட்னால நம்ம வெளில எழுதிடுறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன வருது, டியூ பார்த்தீங்கன்னா மைனஸ் பி. ஸோ மைனஸ் பின்றது கான்ஸ்டன்ட், வெளில எடுத்தீங்கன்னா மைனஸ் பி. அப்புறம் மீதி என்ன இருக்கு, சைன் பிஎக்ஸ் டிஎக்ஸ், சைன் பிஎக்ஸ் டிஎக்ஸ். இப்போ இ பவர் ஏஎக்ஸ் பை ஏ சைன் பிஎக்ஸ். ஸோ இந்த டேர்ம் உள்ள போச்சுன்னா மைனஸ் பி பை ஏ ஸ்கொயர் இ பவர் ஏஎக்ஸ் காஸ் பிஎக்ஸ். ஓகே, அந்த பி பை ஏ ஃபர்ஸ்ட் டேர்மோட மல்டிப்ளை பண்றோம். நெக்ஸ்ட் இந்த மைனஸோட இந்த டேர்ம் உள்ள போச்சு அப்படின்னா மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் ஆயிடும். ஸோ மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இன்டர்வல் இ பவர் ஏஎக்ஸ் சைன் பிஎக்ஸ் தான் நம்ம என்ன எடுத்துருக்கோம், ஐன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இல்லைன்னா திரும்ப என்ன பண்ணணும், நம்ம இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் அப்ளை பண்ணணும். திரும்ப இந்த இ பவர் ஏஎக்ஸ் சைன் பிஎக்ஸ் நம்ம இன்டகிரேட் பண்ணா திரும்ப என்ன ஆகும், இ பவர் ஏஎக்ஸ் காஸ் பிஎக்ஸ் வரும். அதை இன்டகிரேட் பண்ணா இ பவர் ஏஎக்ஸ் சைன் பிஎக்ஸ். இந்த லூப் மோட் ரிப்பீட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்றோம், ஸ்டார்டிங்ல இது ஐன்னு நம்ம டினோட் பண்றோம். இது ஐன்னு டினோட் பண்ணாம விட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் ரிப்பீட் ஆகிட்டே அது ஒரு நான் ஸ்டாப்பா போயிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணோம், இந்த ஐன்னு டினோட் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ இந்த டேர்ம் போல நம்ம என்ன எடுத்துக்கலாம், இதை ஐன்னு டினோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஐ டேர்ம் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துருங்க. ஐ இது இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா பிளஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஐ. ஓகே, ஸோ இ பவர் ஏஎக்ஸ் பை ஏ சைன் பிஎக்ஸ் மைனஸ் பி பை ஏ ஸ்கொயர் இ பவர் ஏஎக்ஸ் காஸ் பிஎக்ஸ். ஐயை காமன் எடுத்துட்டு எல்சிஎம் எடுத்துக்கலாம். 1 பிளஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர்னு வரும். எல்சிஎம் எடுத்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர்னு வரும். ஓகே, ஐயை ரிமூவ் பண்ணியாச்சு, இந்த ஐயை ரெண்டுத்தையும் காமன் எடுத்தாச்சு. இங்க எப்படி இருக்கும், 1 பிளஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர்னு இருக்கும். இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர்னு வரும். ஸோ அதுதான் இங்க போட்டிருக்கு. ஸோ இங்க பாருங்க, இங்க டினாமினேட்டர் ஏ ஸ்கொயர் இருக்கு, இங்கேயும் டினாமினேட்டர் ஏ ஸ்கொயர் இருக்கு, இங்க மட்டும் ஏ இல்லை. சப்போஸ் இங்கேயும் ஏ ஸ்கொயர் தான் நம்ம கேன்சல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதனால என்ன பண்றேன், மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை ஏ, மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை ஏ. ஸோ சைன் மல்டிப்ளை டிவைட் பை ஏனா சாரி இது ஏ ஸ்கொயரா மாறிடும். மேலே ஒரு ஏ மல்டிப்ளை பண்ணி கீழே ஒரு ஏவால் டிவைட் பண்றேன். ஸோ அப்போ ஆல்ரெடி இங்க ஒரு ஏ இருக்கு, மல்டிப்ளை பண்ணா ஏ ஸ்கொயர் ஆயிடும். சைன் பிஎக்ஸ் மைனஸ் பி பை ஏ ஸ்கொயர் இ பவர் ஏஎக்ஸ் காஸ் பிஎக்ஸ். ஸோ தட் இப்போ இங்க என்ன ஆகும், எல்லா ஏ ஸ்கொயரும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இந்த ஏ ஸ்கொயர் பை பி ஸ்கொயரை இந்த சைடு கொண்டு வந்துடும். இங்க மல்டிப்ளிகேஷன் இருக்கு, இந்த சைடு வந்து என்ன ஆகும், டிவிஷனுக்கு போயிடும். ஸோ ஐ ஈக்குவல் டு இங்க ரெண்டுத்துக்குமே இ பவர் ஏஎக்ஸ் காமனா இருக்கு, இ பவர் ஏஎக்ஸ் டிவைட் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். இப்போ மீதி என்ன டேர்ம் இருக்கும், ஏ சைன் பிஎக்ஸ் மைனஸ் பி காஸ் பிஎக்ஸ். அப்போ இன்டெக்ரல் இ பவர் ஏஎக்ஸ் சைன் பிஎக்ஸ் டிஎக்ஸ் ஓட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இ பவர் ஏஎக்ஸ் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இன்டூ ஏ சைன் பிஎக்ஸ் மைனஸ் பி காஸ் பிஎக்ஸ். இந்த சம் இந்த இன்டெக்ரல் இ பவர் ஏஎக்ஸ் பிஎக்ஸ் சைன் டிஎக்ஸ் வந்து இதுக்கு மட்டும் யூஸ் ஆகுது. சப்போஸ் இது ஒரு இப்படி ஒரு ப்ராப்ளம் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, இ பவர் 2 தீட்டா சாரி சைன் 3 தீட்டா டி தீட்டா இப்படி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த சம்முக்கு இது கம்பேர் பண்ணுங்களேன். கம்பேர் பண்ணா ஆகும், ஏ இருக்க வேண்டிய இடத்துல 2 இருக்கு, பி இருக்க வேண்டிய இடத்துல 3 இருக்கு, தீட்டா இருக்க வேண்டிய இடத்துல சாரி எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல தீட்டா இருக்கு. ஸோ அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாமா. ஸோ அப்போ இந்த டேர்மே இந்த சம்மையே நீங்க சால்வ் பண்ணிட்டு லாஸ்டா புட்
ஏ ஈக்குவல் டு இந்த மாதிரி போட்டிங்கன்னா இந்த சம் எப்படி மாறிடும்? இ பவர் ஏ ஓட வேல்யூ 2, எக்ஸ் ஓட வேல்யூ தீட்டா டிவைடட் பை 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர், ஏ ஓட வேல்யூ 2 சைன், பி ஓட வேல்யூ 3 தீட்டா மைனஸ் 3 காஸ் 3 தீட்டான்னு போட்டுரும். ஸோ ஒரு சம்முக்கு தனியாக சால்வ் பண்ணதால இந்த ஒரே ஒரு சம் இ பவர் ஏஎக்ஸ் பிஎக்ஸ் டிஎக்ஸ் நீங்கள் நல்லா சால்வ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இந்த மாடலில் நீங்கள் எப்படி நம்பர்ஸ் மாற்றி கேட்டாலும் இதே சம் சால்வ் பண்ணிட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணலாம், லாஸ்ட் மட்டும் என்ன பண்ணலாம், நம்ம புட்டு ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சப்போஸ் எக்ஸுக்கு போல டீட்டா வந்தால் எக்ஸ் ஈக்குவல் டீட்டான்னு போட்டு இதில் என்ன பண்ணிடலாம், நம்ம ஆன்சரை கொண்டு வந்துடலாம். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்படி கேட்டாலும் நம்ம சம்ம என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.